somewhat ஓரளவு. somewhat அப்படின்னு சொன்னா ஓரளவு என்று அர்த்தம். this is somewhat dangerous. இது ஓரளவு ஆபத்தானதாகும். this is somewhat dangerous. இது ஓரளவு ஆபத்தானதாகும். childish சிறு பிள்ளைத்தனமான. childish அப்படின்னு சொன்னா சிறு பிள்ளைத்தனமான குழந்தைத்தனம்னு சொல்லுவோம். ஸ்டாப் பீயிங் ஸோ childish. இவ்வளவு சிறு பிள்ளைத்தனமாக நடந்து கொள்வதை நிறுத்து. ஸ்டாப் பீயிங் ஸோ childish. இவ்வளவு சிறு பிள்ளைத்தனமாக நடந்து கொள்வதை நிறுத்து. என்ஹான்ஸ் ஒன்றை மேம்படுத்து. என்ஹான்ஸ் என்றால் ஒன்றை மேம்படுத்து, இன்னும் அதிகரிக்க செய். ஸோ இந்த அர்த்தங்கள் இதை யூஸ் பண்ணலாம். This sauce will enhance the flavor of the meat. இந்த sauce இறைச்சியின் சுவையை அதிகரிக்கும், இன்னும் மேம்படுத்தும். This sauce will enhance the flavor of the meat. Pamperd செல்லங்கொடு. Pamperd அப்படின்னு சொன்னா செல்லங்கொடு, அதிக சலுகைகளை கொடுத்து அதிக இரக்கம் காட்டி ஒருத்தருக்கு செல்லம் கொடுக்கறத வந்து பெம்பர்டுன்னு சொல்லலாம். The rich man pampered his son. அந்த செல்வந்தர் தன்னுடைய மகனுக்கு அதிகம் செல்லம் கொடுத்தார். Awkward சங்கடமான அல்லது கடினமான, அருவருக்கத்தக்க. ஸோ இந்த மாதிரி அர்த்தங்கள் இந்த awkwardன்னு சொல்ல யூஸ் பண்ணலாம். There was an awkward silence. ஒரு சங்கடமான மௌனம் அங்கு நிலவியது. There was an awkward silence. அங்கு ஒரு சங்கடமான மௌனம் நிலவியது. Consent சம்மதி. Consent சம்மதி. He finally consented to go. கடைசியில் அவர் போக சம்மதித்தார். He finally consented to go. கடைசியில் அவர் போக சம்மதித்தார் அல்லது அவன் போக சம்மதித்தான். Firm உறுதியான. Firm அப்படின்னு சொன்னா உறுதியான என்று அர்த்தம். He made a firm decision. அவன் உறுதியான முடிவு ஒன்றை எடுத்தான். He made a firm decision. அவன் உறுதியான முடிவொன்றை எடுத்தான். Proficient அனுபவம் மிக்க அல்லது கை தேர்ந்த. Proficient அப்படின்னு சொன்னால் அனுபவம் மிக்க அல்லது கை தேர்ந்தன்னு அர்த்தம். We are looking for someone who is proficient in Tamil. தமிழில் புலமை வாய்ந்த ஒருவரை தேடி வருகிறோம். நான் வந்து தமிழில் வந்து புலமை உள்ள ஒருத்தர் தான் தேடிக்கொண்டிருக்கிறோம். Swift வேகமான. Swift வேகமான. He moved swiftly. அவர் வேகமாக நகர்ந்தார். He moved swiftly. அவர் வேகமாக நகர்ந்தார். Prompt உடனடியாக. Prompt அப்படின்னு சொன்னா உடனடியாக என்று அர்த்தம். She gave a prompt answer to my letter. அவள் என்னுடைய கடிதத்திற்கு உடனடியாக பதில் அளித்தாள். She gave a prompt answer to my letter.